نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரத்துல் மாஇதாவிலே அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி. ஈமான் கொண்ட முஃமினீன்களே, நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி நேரிய வழியில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள், சீரான வழியில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். ஷுஹதா பில் கிஸ்த், நீங்கள் சாட்சிகள் கூறுகின்ற பொழுது நீங்கள் உள்ளாடு உள்ளபடி நீதத்தோடு நீங்கள் சான்றளியுங்கள். பகைமை, நெருங்கியவர், தெரிந்தவர், அறியாதவர் என்ற பாகுபாடுகள் காட்டாமல் நீங்கள் உள்ளால் உள்ளபடி நீதத்தோடு நீங்கள் சாட்சியம் அளியுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அது மட்டுமல்ல, வலா எஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, சக மக்களின் மீது உண்டான பகைமை உணர்வின் காரணமாக உங்களுடைய நீதத்தில் நீங்கள் தடம் புரள வேண்டாம் என்று இறைவன் சொல்கிறார். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இஸ்லாம் பேசக்கூடிய மிக உயரிய பண்புகளில் ஒன்று தான் நீதம், நீதி பரிபாலனம். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, சமூகம், அரசாங்கம் என்று இன்றைய சூழல் நீதிகள் ஒருதலை பட்சமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கால சூழலில் நாம் இருக்கின்றோம். அந்த சமயத்தில் அனைவரும் சமம், சமநீதி என்ற உயரிய சிந்தனைகள், கருத்தியல்கள் மக்களுக்கு மத்தியிலே மேலோங்க வேண்டும். அது போன்ற ஒரு சீரிய சிந்தனையை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக பேசுகிறது. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மிக உயர்ந்த ஒரு நீதிபதி, நீதி அரசர் காலி ஷுரைஹ் அவர்கள். இவர்கள் அளித்த தீர்ப்புகள் எல்லாம் வரலாற்றிலே இன்றும் பொன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, உன்னிடத்திலே ஒருவர் ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில் கண்ணோடு ஓடி வந்தாலும் கூட நீங்கள் தீர்ப்பில் அவசரம் காட்ட வேண்டாம், நிதானத்தோடு செயல்படுங்கள். ஏனென்றால் உங்களால் அவனால் பாதிக்கப்பட்டவன் 2 கண்களும் பிடுங்கப்பட்ட நிலையில் வரக்கூடும் என்ற உயரிய சிந்தனையை, நீதி சார்ந்த சிந்தனையை அதிகம் பேசியவர்கள் காலி ஷுரைஹ் அவர்கள். மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த சிந்தனையாளர். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே நீதி அரசராக இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து அலி அவர்களுடைய, ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலம், கூபாவிலே இவர்கள் நீதியரசராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அலி அவர்களுடைய உருக்கு சட்டை பொதுவாக யுத்த சூழல்கள் நிகழக்கூடிய பிரதேசங்களில் அனைவரிடத்திலும் உருக்கு சட்டை என்பது கட்டாயமாக வைத்திருப்பார்கள். அது அலி அவர்களுடைய உருக்கு சட்டை இருக்கிறதே அதிகமான யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தியது. அதை மிக விருப்பமாக அலி அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு சமயத்தில் ஒரு போரை முடித்து கொண்டு வருகின்ற பொழுது வாகனத்தில் இருந்த அந்த உருக்கு சட்டை தவறிவிட்டது. சில காலங்கள் கழித்து சந்தையில், கடை வீதியில் ஒருவனிடத்திலே அந்த உருக்கு சட்டையோடு ஒருவனை பார்க்கிறார்கள். அவன் ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவன். அதை விற்பனம் செய்யும் நோக்கிலே அவன் கடை வீதியில் வந்து நிற்கிறான். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனிடத்திலே சென்று பேசுகிறார்கள். சகோதரரே, அது தன்னுடைய உருக்கு சட்டை என்பதாக, நான் அதை இந்நேரத்தில் இன்ன இடத்தில் துளைத்து விட்டேன், என்னிடத்தில் நீங்கள் அதை ஒப்படைத்து விடுங்கள் என்று பணிவோடு பேசிய பொழுது இந்த யூதன், இல்லை, தர இயலாது, இது என்னுடைய உருக்கு சட்டை என்று வாதிடுகிறான். அவன் இறுதியிலே சொன்னான், நீங்கள் என்னை நிர்பந்தித்தால் நான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் ஏற்படும் என்று ஜனாதிபதி இடத்திலே அவன் பேசுகிறான், நெருக்கம் செய்கிறான். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், வாருங்கள் நீதிமன்றம் செல்வோம். இருவரும் நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள். நீதி அரசராக காலி ஷுரைஹ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும்.
வாதிடுபவர் நாட்டின் ஆட்சியாளர் ஜனாதிபதி, பிரதிவாதி அந்த ஜனாதிபதியின் கீழ் வாழக்கூடிய, ஆளுமையின் கீழ் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன். நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. காலி ஷுரைஹ் அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய உருக்கு சட்டை நான் வைத்திருந்தேன், யூதன் அதை அவர் வைத்துக்கொண்டு தர மறுக்கிறார், என்னிடத்திலிருந்து அது தொலைந்து விட்டது, அவர் எடுத்துக்கொண்டார் என்று அவர்கள் தன் கருத்தை முன்வைத்த பொழுது காலி ஷுரைஹ் அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, நீங்கள் உண்மையானவர்கள் தான், வாய்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள், அருமை பெருமானாரின் மருமகன். ஆனால் உருக்கு சட்டை அந்த பொருள் யூதனிடத்திலே இருக்கிறது, அவர் கைவசம் இருக்கிறது, உங்களுடையது என்று நீங்கள் வாதிட்டால், காரணம் நீதிமன்றத்தில் வாய்மை, உண்மையாளர், பொய்யர் என்ற கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஆதாரங்களும் சான்றுகளும் தான் நீதிமன்றத்திலே பேசப்படும், அதுதான் நீதிமன்றத்தில் கதாபாத்திரங்கள். அவர்கள் அலி அவர்களிடத்திலே சொல்கிறார், நீதிபதி 2 சாட்சியங்கள் வேண்டும் என்கிறார். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 சாட்சிகள் இருக்கிறது என்று வீட்டுக்கு சென்று 2 சாட்சிகளை அழைத்து வருகிறார்கள். முதலானவர் அலி அவர்களிடத்திலே பணிவிடை செய்யக்கூடிய வேலையால் கன்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். 2வது அலியின் அருமை மகனார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2 சாட்சிகள் வந்துவிட்டது, இவரிடத்தில் நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார்கள். உடனே காலி ஷுரைஹ் அவர்கள் குறுக்கிடுகிறார்கள், அமீருல் முஃமினீனே, முதல் உண்டான சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் 2வது சாட்சியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு நீதியரசரிடத்திலே பேசுகிறார்கள், என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவரான ஹசன் நபியின் சாட்சியை நீங்கள் மறுக்கிறீர்களா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது சொன்னார்கள், காலி ஷுரைஹ், ஹசன் எங்களிடத்திலே மிகச்சிறந்தவர், அவர் சொர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர் என்பதிலே எல்லளவும் எங்களுக்கு ஐயம் இல்லை, ஆனால் தந்தைக்கு மகன் சாட்சி சொல்லுவதும் மகனுக்கு தந்தை சாட்சி சொல்லுவதும் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காலி ஷுரைஹ் பேசியதை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறுதியிலே வேற எந்த சாட்சியும் என்னிடத்திலே இல்லை, அந்த உருக்குச்சட்டை அவரிடத்திலே இருக்கட்டும் என்று முடிவுக்கு வருகின்ற பொழுது இதையெல்லாம் உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்த அந்த யூதன் இப்பொழுது அவர் பேச ஆரம்பம் செய்கிறார். சொல்லுகிறார், அலியர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதி இடத்திலே நான் செல்வேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், ஆனால் அந்த நீதிபதி உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறார். கண்ணியமானவர்களே, அலி அவர்களே, இது போன்ற நீதியை நிலைநாட்ட வேண்டும், நீதி நெறிமுறைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த சித்தாந்தம், கொள்கை இஸ்லாத்திலே தவிர எந்த ஒரு சமூகத்திலும் பேசப்படவில்லை என்ற அவர் அந்த உண்மை தன்மையை ஒப்புக்கொண்டு அந்த இடத்திலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த யூதர் சொல்கிறார், இந்த உருக்குச்சட்டை அலி அவர்களுடையது தான், ஒரு போரில் அலி அவர்கள் துடைத்து விட்ட பொழுது நான் அதை எடுத்துக்கொண்டேன் என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகம் கொளிர்ந்து அந்த உருக்குச்சட்டையும் அவரிடத்திலே கொடுத்து விட்டு தான் கொண்டு வந்திருந்த குதிரையும் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நீதம் இஸ்லாத்திலே எந்த எல்லைக்கு சென்று நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மட்டுமல்லாமல் ஒரு ஹவாரிஜிகளுக்கு எதிரான ஒரு யுத்தத்திலே சையதுனா அலி அவர்கள் படையிலே சேர்ந்து கடுமையாக போர் புரிந்து அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ஆனால் இன்றைய சூழல் ஆளும் வர்க்கத்தினர்களால் நீதி அரசர்கள் விலை பேசப்படுவதும் நீதிகள் விற்கப்படுவதும் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள், யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ தில்லிஹி யௌம லா தில்லு இல்லா தில்லுஹு. நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளிலே 7 நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலிலே இடமளிப்பான். அதிலே முதலானவர் யார் என்றால் இமாமுன் ஆதிலும், நீதமான தலைவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை நபியவர்கள் கூறுகின்ற பொழுது, வரலாற்றில்
நௌஷேர்வான் என்ற ஒரு மன்னர், ஈரானை ஆட்சி செய்த ஒரு மன்னர், நீதியிலே பேர் போன இந்த அரசர். குறிப்பாக மன்னர்கள் என்றால் அவர்களுக்கும் நீதத்திற்கும் எல்லளவும் தொடர்பு இருக்காது. அப்படி இருக்கின்ற பொழுது நீதத்திலே பெயர் பெற்றவர் நௌஷேர்வான். வரலாற்று ஆசிரியர்களால் அவர் பேசப்படுகிறார். நபியவர்கள் சொன்னார்கள், நபியவர்கள் நௌஷேர்வான் மன்னருடைய ஆட்சி முடிந்து 40 ஆண்டுகளில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரிலே பிறந்தார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அவரின் ஆட்சியின் நெருக்கத்திலே முடிவில் நான் பிறந்ததை பெருமையாக கருதுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அவர் வேறொரு கொள்கை மதத்தை சார்ந்தவர், எங்க உள்ள ஒரு மன்னர். ஒரு நபி சொல்கிறார், அவரின் ஆட்சியின் நெருக்கமாக பிறந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன் என்பதாக. இணைத்து குறித்தானவர்களே, நீதியை அதை சஹாபாக்கள் தோழருக்கு மத்தியிலே அதை கொண்டு சேர்க்க வேண்டும் எண்ணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் கையாளுகிறார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதியை நிலைநாட்டக்கூடிய, நீதத்தோடு செயல்படக்கூடிய உன்னத முஃமினீன்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.